சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியா ரெண்டுமே டாப் இன் மாடல் செம்மையாக இருக்குது பாருங்க. 2012 13:2 ஓனரு டைட்டானியம் மாடல் செம்மையாக இருக்கும். ஃபோர்டு ஃபேஸ்டா 2 ஓனர் தான். இன்ஜின் சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரெண்டு வண்டியுமே டீசல் அருமையாக இருக்கும் பாருங்க. 2012 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 3 ரூபா கேட்குறாங்க, 2.75 கேட்குறாங்க, 2.60 சுகுராக பண்ணலாம். இந்த வண்டி பாருங்கள் 2012 மாடலு 13:2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 5-10 குறைச்சி வாங்கி தரேன். ரெண்டுமே செம்மையாக இருக்க வண்டி. ரெண்டுமே டீசல் வண்டி தான். ரெண்டுமே ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், அலாய் வீல் எல்லாமே இருக்குது வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி 20-22 வரும் மைலேஜ். ரெண்டு வண்டியுமே நல்ல ஒரு மைலேஜ். விட்டுறாதீங்க. நிறைய பேர் டீசல் வண்டி கேட்டுக்கிறீங்க. சரியான வண்டி. உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நேற்று பாருங்கள் சண்டே தான் வந்து 6 வண்டி கொடுத்தேன். நான் சொன்னால இனோ வச்சு பாருங்கள். இனோ கூட வீடியோ சோல்டு வீடியோ பாருங்க. வெறும் 2,25,000 கொடுத்தேன் பாருங்கள். 2006 மாடலு. இன்னொன்று வந்து 2010 ஒன்று கொடுத்தேங்க. 390 கொடுத்தேன். சூப்பராக வண்டி. 2 வண்டி சோல்டு வண்டி போட்டுரும் பாருங்க. நேற்று 6 வண்டி கொடுத்தேன். ஏன்னா தொடர்ந்து லீவ் ஆகி போச்சா, சபரிமலைக்கும் அங்கேயும் போனதுனால எல்லாம் சண்டே விட்டேன். 2 ஏர் பேக் சார். வண்டி சூப்பராக இருக்கும். அலாய் வீல் இருக்குது. தெளிவான பாடி, கவுல் பேனலு, இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் சூப்பராக இந்த பாருங்கள். கவுல் பாருங்கள், தெளிவான கவுல் பேனல் அருமையாக பாருங்கள். ஒரிஜினாலிட்டே பாருங்கள். வெறும் 1.10 தான் ஓடிக்குது வண்டி. கிலோமீட்ரு ஓனுன்ற டக்குன்னு ஓடியாவது வந்து காலில் வந்து தூக்கிட்டு வந்து வண்டி விடாதீங்க. இதுவும் அலாய் வீல் தான். இதுவும் அலாய் வீல் தான். இதுலேயும் ஏர் பேக்கு, அதுலேயும் ஏர் பேக்கு பாருங்கள். 2 இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. நாலுமே புது டயர் சார். மிஸ் பண்ணுறாதீங்க. சூப்பராக பாருங்கள். இன்ஜின்லாம் ஒரே ட்ராப், புகை ஆயில் தூக்காது. அட்டகாசமாக ஒரு இன்ஜின். நல்லா இல்லை இன்ஜினை. இன்ஜின் இதுமாதிரி வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. தாராளமாக இல்லை. இதே வந்து நம்ம சென்னை, கோயம்புத்தூரில், சேலம், ஈரோடு பண்ணால் 3,000 ரூபாய் கம்மி கிடையாது வண்டிலாம். எல்லாம் கஸ்டமர் இது பாருங்கள். சூப்பராக இருக்கும் வண்டி. அதேமாதிரி இன்ஜினில் ஆயில் அடிக்கிறது இதுவே இருக்கக்கூடாது. அருமையான வண்டி. 2012 13:2 ஓனரு. 2012 2 ஓனர். ரெண்டுமே விட்டுறாதீங்க. இந்த வண்டி பார்த்தா கஸ்டமர் பார்த்தா 1,85,000 கேட்குறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2.75 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பேசி தர. விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் நேற்று வந்தார். கண்ணீர் விட்டு எழுதிட்டு போயிட்டார். ஒரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கச்சி கஷ்டப்பட்டு அவள் அப்பா இல்லை எல்லாரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கோசம் அண்ணன் பொண்ணு கேட்கறதுக்கு வராங்க. பொண்ணு நிச்சயதார்த்தம்லாம் பேசியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீ என்ன வசதியாக இருக்கிற, உனக்கு என்னத்துக்கு நான் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேத்தி அமிச்சிட்டாங்களாம். யார்? தங்கச்சிக்கார அம்மா சொல்லி நீ என்ன வசதியாக இருக்கிற அப்படி தேத்தி அமிச்சிட்டான். சவாலுக்குன்னு உன்னுடைய குணதாசி எப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிறாரு அந்த அண்ணன். ஒரு துணி கடை ஒன்று வச்சுக்கிறாரு. 10வது பார்த்தீங்கன்னாக்கா 2-3 வீடு வாங்கிக்கிறார். இது தங்கச்சிக்கே தெரியாத விஷயமே. இன்றைக்கி 4 பேர் எதிர்க்கு பார்த்தா சொத்துங்களோ இருக்கும்போது பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து போன வாரம் அது 3 வாரம் வந்து பொண்ணு பார்க்குறதுன்னு வானாத்தி தெரிஞ்சு இது வந்து தெரிஞ்சவங்க மூலிமா தெரிஞ்சுக்குது உங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போ சொத்து இருந்தால் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படியாப்பட்ட பொண்ணே தேவல் வந்துட்டார் அவர். உனக்கு சொந்தமே வேணா, அப்படிப்பட்ட சொந்த பந்தமே வேணா, நீ தைரியமாக சொல்லலாம் நீ அப்படின்னு. பணம் இருந்தால் மட்டும்தான் வரணுமான்னு சொல்லிட்டு சவாலுக்குன்னு
மகேந்திரா ஜெயிலில் ஒன்று எடுத்தார் என்கிட்ட. என் பிள்ளைய தனியாக நல்லா வசதியான இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா என் தங்கச்சி பொண்ணு எனக்கு வானான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நேற்று வந்து மகேந்திரா ஜெயிலில் எடுத்து போனார். என்றைக்குமே வந்து ஏழையாக இருக்க மாட்டாங்க. ஏழை கூட ஒரு நாளைக்கு பணக்காரன் ஆகிடும் கண்டிப்பாக. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையானது ஒரு இது வேலை செஞ்சு தனியாக கல்யாணம் மண்டபம் கட்டிக்கிறாரு, ஒரு துணி கடை நிச்சுக்கிறாரு. இந்த அளவுக்கு வசதி இருந்தால் மட்டும் பாருங்கள், பணம் இருக்குதோ இல்லையாங்க, என்றைக்கு ஒரே சீராக இருக்குங்க. அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் சரிங்க, உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பையனுக்கோசம் என் பொண்ணு கொடுலான்னு வந்தேன் நான். இன்றைக்கி நாடானாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது சொத்து, என்ன இருக்குது உனக்கு, என் பொண்ணு வந்து நீ கேட்குறியான்னு எனக்கு என் அவமானப்படுத்திட்டாங்க சொன்னோன்னே. இன்றைக்கி அதே மகேந்திரா ஜெயிலில் பார்த்து இன்றைக்கி பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்க வேறு இடத்துல போய் சவாலுக்குன்னு. ஏன்டா எங்கள் அண்ணன் பையனை விட்டுட்டோன்னா அவங்க ஒரு நாள் மன வருத்தப்படணும் அவங்க அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி எனக்கு பத்திரிக்கை எடுத்துனாரு பாருண்ணா அப்படின்றாரு அவர். வேணாங்க, போக சொல்ல ஒன்று எடுத்து முறை போதில்ல. அண்ணன் ஆச்சு தங்கச்சி ஆட்டாருட்டுங்க, சொந்த பந்தம் விட்டு போகிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அப்பான்னு கூப்பிட்றது அதுக்கு அடுத்த ஸ்தானம்னா அண்ணன் தான் அப்பங்காரன். அதனால் அப்பா வந்து என்னைக்கு விட்டுறாதீங்க, எதாவது விட்டு கொடுத்து போங்க. சந்தோஷமாக குடும்ப பெரிய கூட இருந்தால் பார்ப்பாங்க. ஒற்றுமையாக கற்றுங்க. பணம்லாம் கூட சொல்ல ஒன்றும் வரப்போதில்லை சொல்லிட்டாரு. ஒரு நாளும் என் தங்கச்சி வந்து நான் இது மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, ஒரு நாள் அவன் கஷ்டப்படுறேன். நான் சாப்பாடெல்லாம் விடலை. நான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு 3 பசங்களை நல்ல இடத்துல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கற்று நான் காட்டில் எங்கள் அப்பனையே நான் பிறக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ சவால் விட்டு போனார். நல்லா இருப்பேன் நான் போனால் சொல்லிட்டேன். மகேந்திரா ஜெயிலில் எடுத்து போனார் 10 பேர் பார்த்துக்கு. பொண்ணு வீடு பார்க்கறது போகிறாங்க. பார்த்து கல்யாணம் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு வரேன் பாருனான்னு சொல்லிட்டு நல்ல இடத்துல உன்னை விட ஹை லெவலில் நான் பொண்ணை கட்டிட்டுனார்ல, எங்கள் அப்பனுக்கே பிறக்கலன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போனார் அவர். அதனால் சொல்ல போகிற விட்டு கொடுத்து வாழ கற்றுங்க, விட்டுறாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சொல்கிறேன், எப்போ சொல்லுங்கள், பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. அவங்க இல்லை நம்ம இல்லைங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. தெரியும் முருங்கை மற்ற தெரியும் வேதலை ஏறிடுச்சு. எப்போ கேட்டு யாரை கேட்டு நீ வேலையை சொல்கிற அப்படின்னுக்கிறாரு. எப்படியா யாரை கேட்டு நீ வேலை சொல்லி விற்கிற, வேலையை சொல்லக்கூடாது, வேலையை சொல்லி விற்கக்கூடாது நீ அப்படி சொல்லி அடுத்த ஒன்று வருது. அதுக்கு முழு விவரம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துனே வாங்க. இப்போது சொல்கிறப்ப அதை யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். அந்த சரவணை என் ரூட்டே தனி ரூட்டுங்க. எனக்கு மக்களுக்கு வேலை கம்மியாக கொடுங்க, ஒரே குறிக்கோளுங்க, அவள் தாங்க. யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க. நேற்று கொடுத்தா 820 கொடுத்தேன். இனோவா என்ன கூட சொல்லிப்பாங்களா 3,85,000 கூட சொல்லிப்பாங்க. 10 மாடலு 2 நான் சொன்னேன் 3 ரூபாய்க்குள்ளே தான் வண்டி சொல்லிட்டு. ஒரு எர்டிகா ஒன்று வரப்போகுது, ஒரு இனோவா ஒன்று வரப்போகுது, ஜைலோ ஒன்று வரப்போகுது, ஒரு ஈகோ ஒன்று வரப்போகுது. எல்லாமே 3 ரூபா 2,000 ரூபாய்க்குள்ளே தான் வண்டி. பெரிய பெரிய வண்டி கம்மியாக கொடுக்குதா போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நேற்று 2011-12 நான் கொடுக்க போகிறது எவ்வளோ ரேட்டு கொடுத்தேம்மா? வெறும் 2,25,000 கொடுத்தேன். எவனா கூட சொல்லிப்பாங்களா? யாரால் தர முடியாது. ஒன்றும் இல்லை, நேற்று புல்லட் ஒன்று கொடுத்தேன். அந்த சோல்டு அடி போகிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 1.25 சொன்னாங்க, 1,000 ரூபா சொன்னாங்க, 1,4 சொன்னாங்க. வெறும் 80 ரூபாய்க்கு புல்லட்டு யார் கொடுப்பாங்க? சரவணன் மட்டும்தான். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம். சார் 2020 மாடல் புல்லட்டு வெறும் 80 ரூபாய்க்கு கொடுத்தேன் சார். நேற்று சந்தோஷம் சிச்சத்துக்கு வராரு. எவ்வளோ சந்தோஷம் சிச்சத்துக்கு வராரு. நல்லா இருக்குண்ணே சார். இப்போது சொல்கிறேன் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிற போது ஒரே ஆள் தான் சார். என் கடையை கட்டுறேன், நிறைய வண்டி இறக்குறேன், கூட்டுக்கிறேன். எப்படியா காரை இறக்குறேன், நான் கூட்டுக்கிறேன். சரவட்டி சரவணை சார். எப்படியா சரவட்டி சரவணை விட்டுறாதீங்க. ஏசி பட்டா சில்லுன்னு இருக்க, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கு சார். சார் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல். நன்றி, வணக்கம் சார். பாரு சார், 20 வரும் சார் மைலேஜ். எப்படி போய் பாருங்க, குருவி குழந்த மாதிரி போய் சார் வண்டியை. சும்மா லட்சமாக கொட்டி கொடுத்துட்டு இவ்வளோ வேலை போகுது, இவ்வளோ செலவு பண்ணாலும் சொல்லலாம். பொருள் இருக்குது, மெயின் இன்ஜின் பாருங்கள், சஸ்பென்ஸ் பாருங்கள், சிக்கத்தை பார்த்து பண்ணிடலாம். இது பாருங்கள், குழந்த மாதிரி எடுத்து பாருங்க வண்டி. நம்ம மணி தான் ஓட்டுறாரு பாருங்கள். அந்த போடு பேஸ்ட்டாக பாருங்கள். வண்டிலாம் ஓட்ட அந்த மாதிரி இருக்கணும் சார். வண்டி நச்சு நிற்கப்போ சார் வண்டி. வா சார், எடுத்துன்னு போ சார்.